Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பொங்கல் சாம்பார், அதாவது டிஃபன் சாம்பார் ரெசிபியும் அப்லோட் பண்ணி இருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வெண்பொங்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வெண்பொங்கல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு குக்கர் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுல அரிசி பருப்பு இந்த ரெண்டையுமே நான் மெஷர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த அளவு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம 1 டம்ளர் பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 3/4 பங்கு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு எடுத்துக்கணும். நீங்க 1 டம்ளர் அரிசி சேர்க்கிறீங்க அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு இதை சேர்த்துக்கோங்க. நீங்க பாசி பருப்பை லைட்டா வறுத்துட்டு சேர்த்தாலும் சரி, இல்ல அப்படின்னா இப்படியே கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்கல, வெறும் பச்சரிசியும் அப்படியே பாசிப்பருப்பு இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு மெஷர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுல தண்ணியோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சோண்டு தான் கம்மியா இருக்கு. சோ அதனால நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 3ல இருந்து 4 விசில் போல நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சோ நல்லாவே உங்களுக்கு சாஃப்டா நல்லா பஞ்சு போல வெந்து வந்துடும். இப்ப இது ஒரு 4 விசில் போல வச்சு எடுத்துட்டேன். சோ இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவுதான், சூப்பரா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகு, ஜீரகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் நம்ம இப்ப சேர்க்கணும். சோ இது சைட்ல வச்சிடுறேன். லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு நம்ம குழச்சி ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மத்ததெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே நெய் ஊத்தணும் அப்படின்னா ரொம்ப தகட்டிட்டு வரும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சோ ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எந்த விதமான வாசனையும் இல்லை அப்படின்னா இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கடலை எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் சேர்க்காம நீங்க ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல மிளகு அப்புறம் ஜீரகம் ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா லைட்டா தட்டிட்டு அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த ரெண்டையுமே லைட்டா தட்டிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு முந்திரி பருப்பு வேணுமோ தாராளமா நிறைய சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒவ்வொரு ஸ்பூன் பொங்கல் வாயில வரும்போதெல்லாம் ஒரு முந்திரி பருப்பு வந்துச்சு அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணிட்டு அதையுமே லைட்டா கீறிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா 2-3 கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்ல பொடிசா சாப் பண்ணிட்டு அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி கருகி போயிடக்கூடாது, ஏன்னா அது லாஸ்டா தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் ஃபைனலா நல்லா வறுபட்டு வரும்போது அந்த இஞ்சி சேர்த்து கொஞ்சமா பெருங்காயப்பொடி நல்ல வாசனைக்காக பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். சோ அவ்வளவுதான், தாளிப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பொங்கல்ல நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். சோ அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான ஒரு பொங்கல் ரெடி. சோ இது பாத்தீங்கன்னா ஐயர் ஆத்துல செய்யற மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம தள்ளன்னு நல்ல சாஃப்டா நெய்ய நல்ல நிறைய போட்டு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பொங்கலுக்கு ஒரு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், அந்த வீடியோவும் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே ஒன்ஸ் செக். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.